ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. மனமே, மாயையிடம் மயங்காதே. வழங்கியவர் ராம நரசிங்க தாஸ் பிரபு அவர்கள். பௌதிக உலகில் உள்ள எல்லா உயிரினங்களின் இயக்கத்திலும் மனம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக நாம் பல பழமொழிகளை செவியுறுகின்றோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மனமே முகத்தின் கண்ணாடி. மனம் போல வாழ்வு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் ஒரு குரங்கு. உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் மனதில் தோன்றும் குழப்பங்கள் நமது அமைதியை கெடுக்கின்றன. அமைதி இல்லையேல் ஆனந்தம் எவ்வாறு சாத்தியமாகும்? மன குழப்பங்களிலிருந்து விடுபட்டு ஆனந்தத்தை அடைவதற்கு சாஸ்திரங்கள் கூறும் வழிமுறையினை இங்கு காணலாம். மனம் என்றால் என்ன? மனிதன் பனியன், சட்டை என இரண்டு விதமான ஆடைகளை அணிவதை போல ஆத்மாவும் ஸ்தூலம், சூட்சுமம் என இரண்டு உடல்களால் மூடப்பட்டுள்ளது. ஸ்தூல உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. இது கண்களுக்கு புலப்படக்கூடியது. சூட்சும உடல் கண்களுக்கு புலப்படாத வஸ்துகளான மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவற்றினால் ஆனது. மனம் நமது ஸ்தூல உடலை இயக்கும் மந்திர சாவி ஆகும். பல்வேறு பிறவிகளில் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் தாக்கம் மனதில் ஆழமாக படிந்துள்ளது. கண், காது, நாக்கு, மூக்கு, தோல் என 5 புலன்கள் இருப்பது போல மனம் நமது 6வது புலனாகும். மேலும் மனமே புலன்களின் எஜமானன் ஆகும். புலன்களை இயக்கும் மனம். ஜடவுடல் எனும் ரதத்தில் பயணியாக ஆத்மாவும், சாரதியாக புத்தியும், கடிவாளமாக மனமும், குதிரைகளாக புலன்களும் உள்ளன. இவ்வாறு மனம் மற்றும் புலன்களின் சேர்க்கையால் ஆத்மா இன்ப துன்பத்தை அடைகிறான். பெரும் சிந்தனையாளர்கள் இவ்வாறே எண்ணுகின்றனர் என்று கட உபனிஷத் 1.3.34 கூறுகின்றது. மனதின் நிலையினை பகவத்கீதை 3.42 பின்வருமாறு எடுத்துரைக்கின்றது. இந்திரியாணி பராண்யாஹூர் இந்திரியேப்ய பரம் மன மனசஸ்து பரா புத்திர் யோ புத்தே பரதஸ்துஷ. ஜட பொருட்களை விட புலன்கள் உயர்ந்தவை. புலன்களை விட மனம் உயர்ந்தது. மனதை விட புத்தி உயர்ந்தது. புத்தியை விட ஆத்மா உயர்ந்தவன். ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் புலன்களே வாயிலாக உள்ளன. ஆயினும் புலன்களின் இயக்கத்தை நிறுத்தினால் கூட மனம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். புலன்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு ஆசைகளை தூண்டுகின்றன. கண் அழகான பொருட்களை காணவும், காது இனிய பாடல்களை கேட்கவும், நாக்கு சுவையான உணவுப் பொருட்களை சுவைக்கவும், மூக்கு நல்ல நறுமணத்தை நுகரவும், பாலுறுப்பு தொடு உணர்வை அனுபவிக்கவும் விரும்புகிறது. உதாரணமாக, ஒரு ஓட்டுநர் குதிரைகளை சரியான முறையில் இயக்கவில்லை எனில் பயணியின் கதி என்னவாகும்? இங்கு புத்தியை ஓட்டுநராகவும், புலன்களை குதிரைகளாகவும், ஆத்மாவை பயணியாகவும் உவமானப்படுத்தியுள்ளது. சுருக்கமாக சொன்னால், ஓட்டுநர் எனும் புத்தி புலன்களாகிய குதிரைகளை சரியான முறையில் இயக்கவில்லை எனில் பயணி எனும் ஆத்மாவின் நிலை என்னவாகும்? புத்தியாகிய சாரதி வலுவில்லாத பட்சத்தில் ஓட்டும் உபகரணமான மனம் வலுப்பெறுகிறது. புத்தியின் சரியான வழிகாட்டுதல் இன்றி மனிதனுடைய விருப்பத்தின்படி குதிரைகள் அதாவது புலன்கள் இயக்கப்படும் போது பயணியினால் அதாவது ஆத்மாவினால் இலக்கை சென்றடைய முடியாது. மனதுடன் பொய்யான அடையாளம் இணையும் போது மனிதன் என் உடல், என் வீடு, என் குடும்பம், என் சமுதாயம் என்ற ரீதியில் சிந்திக்கிறான். இவ்வாறு உயிர்வாளிகள் உலகியல் வாழ்வில் சிக்கிக் கொள்வதற்கு மனமே காரணம். ஆத்மாவை மூடியிருக்கும் மனம் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காக அவனை பல்வேறு உயிரினங்களில் சுமந்து செல்கிறது. உண்மை நிலை நமது கண்களுக்கு புலப்படாவிடினும் மனமும் ஒரு ஜட வஸ்துவே. ஜீவனின் மனம் எதுவரை சத்வ, ரஜோ, தமோ எனும் ஜட இயற்கையின் முக்குணங்களினால் மாசுடையதாக இருக்கின்றதோ அதுவரை அவனது மனம் கட்டுப்படுத்த முடியாத யானையை போன்று மிகுந்த பலமுள்ளதாக இருக்கிறது. மனம் சத்வகுணத்தின் ஆதிக்கத்தில் உள்ள போது புண்ணிய காரியங்களையும், ரஜோகுணத்தின் ஆதிக்கத்தில் உள்ள போது பாவ மற்றும் புண்ணிய காரியங்களையும், தமோகுணத்தின் ஆதிக்கத்தில் உள்ள போது பாவ காரியங்களையும் மனிதன் செய்கிறான். இப்படியாக பாவ புண்ணிய செயல்களின் வாயிலாக மனம் நம்மை இந்த பௌதிக உலகுடன் பந்தப்படுத்துகிறது. சத்வகுணத்தில் செய்யப்படும் புண்ணிய காரியங்களும் பகவான் விஷ்ணுவின் தொடர்பு இல்லாவிடில் ஒரு விதத்தில் பாவமாகவே கருதப்படுகின்றன. யஜ்ஞார்த்தாத் கர்ம
கர்மணோன்யத்ர. பகவத்கீதை 3.9 விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் செயல்கள் மட்டுமே முக்தி தரக்கூடியவை. மற்ற செயல்களோ ஒருவரை மீண்டும் இந்த பௌதிக உலகத்தோடு பந்தப்படுத்துபவை. மனம் பாவ புண்ணிய செயல்களில் ஆழ்ந்திருப்பதால் அது இயற்கையாகவே காம குரோத செயல்களின் மாற்றங்களுக்கும் ஆளாகின்றது. இவ்வாறாக ஆத்மா பாவ புண்ணிய செயல்களுக்கு ஆளாவதற்கு மனமே காரணமாகிறது. எனவே மனதை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்த வேண்டியது புத்தியின் பணியாகும். புத்தியை பலப்படுத்துங்கள். புத்தியை கணவனுடனும் மனதை மனைவியுடனும் ஒப்பிடலாம். களங்கமுள்ள மனம் கற்பில்லாத மனைவியை போன்றதாகும். கற்பில்லாத மனைவி தனது கணவனுக்கு அடியாட்களை கொண்டு தொல்லை கொடுக்கலாம். அதுபோல களங்கமான மனமானது காமம், கோபம், பேராசை, மோகம், வெறித்தனம், பொறாமை ஆகிய 6 அடியாட்களை கொண்டு நமக்கு தொல்லை கொடுக்கிறது. மனைவியை நிராகரித்தல் கூடாது. கற்பில்லாத மனைவியுடன் ஒத்துழைப்பதும் கூடாது. அதுபோலவே மனம் ஒருவனது மிகச்சிறந்த நண்பனாகவும் மிகப்பெரிய விரோதியாகவும் திகழ்கிறது. பந்துர் ஆத்மாத்மனஸ்தஸ்ய. மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பனாகும். அவ்வாறு செய்ய தவறுபவனுக்கோ அனாத்மனஸ்து சத்ருத்வே, அதுவே மிகப்பெரிய விரோதியாகும். பகவத்கீதை 6.6. மனம் வெல்லப்படாத விரோதியாக இருக்கும் வரை காமம், கோபம், பேராசை, மோகம் முதலியவற்றின் கட்டளைகளுக்கு ஒருவன் அடிபணிய வேண்டும். சாஸ்திரங்களின் உதவியுடன் ஆன்மீக ஞானத்தை பெற்று மனதை ஒழுங்குபடுத்தி தன்னுணர்வு நிலையை அடையாதவரை ஒருவன் இவ்வுலகில் பல்வேறு இடங்களில் பல்வேறு உயிரினங்களுக்கிடையே அலைந்து கொண்டிருக்க வேண்டி வரும். ஆயினும் மனம் வெல்லப்பட்டு விட்ட பின்னர் அனைவரது இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றுள்ள முழுமுதற் கடவுளின் ஆணைகளை நிறைவேற்ற ஒருவன் தானாகவே முன்வருவான். அர்ஜுனனின் கூற்று: வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது எனக்கு கடினமானதாக தோன்றுகிறது என்று அர்ஜுனன் கூறினான். பகவத்கீதை 6.34. சஞ்சலம் கீமன, மனம் சஞ்சலமானது என்னும் அர்ஜுனனின் கூற்றை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஆமோதிக்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த அர்ஜுனனுக்கே இந்த நிலை என்றால் நவீன உலகில் பற்பல எதிர் சக்திகளை சமாளிக்க வேண்டிய இன்றைய மனிதனுக்கு மனதை அடக்குவது நிச்சயமாக மிகவும் கடினமான செயலே. இருப்பினும் பயிற்சியினாலும் பற்றின்மையினாலும் அது சாத்தியம் என்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பயிற்சி என்பது கிருஷ்ணருக்கான 9 விதமான பக்தி தொண்டாகும். இந்த பக்தி நெறிகளில் முதலாவதும் முக்கியமானதும் கிருஷ்ணரை பற்றி செவியுறுவதாகும், அதாவது கேட்பதாகும். சிரவணம். கிருஷ்ணரை பற்றி எந்த அளவிற்கு ஒருவன் கேட்கிறானோ அந்த அளவிற்கு கிருஷ்ணரிடமிருந்து மனதை பிரிக்கும் விஷயங்களிலிருந்து விடுபட்டு அவன் தெளிவடைகிறான். பற்றின்மை என்பது மனதை பௌதிகத்திலிருந்து விடுவித்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவதாகும். நமது புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யும் செயல்கள் காமம் என்றும், பகவானுடைய திவ்ய புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யும் செயல்கள் பிரேமை என்றும் கூறப்படுகின்றன. மனதை நண்பனாக்கும் பயிற்சிகள் கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் ஆகிய 3ம் உண்மையான ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு முன்னுரையை போன்றவையே. நமது இயல்பான கிருஷ்ண உணர்வை, கடவுள் உணர்வை வெளிப்படைய செய்யும் போதுதான் நம்முடைய உண்மையான ஆன்மீக வாழ்க்கை தொடங்குகிறது. யோக மார்க்கங்களில் முன்னேற்றம் அடைவதற்கு மனதில் உறுதியும் ஸ்திரமான ஒழுக்க கட்டுப்பாடுகளும் தேவைப்படுகின்றன. ஒரு நபர் ஒரு தளத்தில் ஸ்திரமாக நிலை பெற்ற பிறகு அவர் அந்த நிலைக்கான பற்றுதலையும் ஒட்டுதலையும் கைவிட்டு அடுத்த உயர்நிலைக்கு செல்ல வேண்டும். இறுதி இலக்கை பக்தி யோகத்தை அடைய முடியாமல் கீழ்நிலைகளிலேயே தங்கிவிடுபவர்கள் அந்நிலைகளுக்கேற்ப கர்மயோகி, ஞான யோகி, தியான யோகி என்று அழைக்கப்படுகின்றனர். கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் ஆகிய 3ன் இலக்கினை அடைவதற்கும் சிறிதளவேனும் பக்தி இருக்க வேண்டும். எனவே பக்தி இவற்றின் உயிர் சக்தியை போன்றதாகும். மற்ற யோகங்கள் எப்போதும் பக்தி யோகத்தை விட தாழ்ந்தவையே. ஏனெனில் பக்தி யோகமானது ஒருவனை உயர்ந்த ஆன்மீக தளத்திற்கு உயர்த்துகிறது. ஞானியானவன் சிறிதளவு வீழ்ச்சி அடைந்தாலும் ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் காண்டம் 15ஆம் அத்தியாயம் 36வது பதம் அத்தகைய நபரை தன் சொந்த வாந்தியை உண்பவர் என்று கூறுகின்றது. ஆனால் பக்தி யோகியின் விஷயத்தில் காமம், பேராசை முதலிய களங்கங்களால் பாதிக்கப்பட்டாலும் கூட அவன் பக்தி மார்க்கத்தை எடுத்துக்கொள்ள தகுதி உள்ளவனாகவே கருதப்படுவான். மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பனாகும். அவ்வாறு செய்ய தவறுபவனுக்கோ அதுவே மிகப்பெரிய விரோதியாகும். மனம் வெல்லப்படாத விரோதியாக இருக்கும் வரை காமம், கோபம், பேராசை, மோகம் முதலியவற்றின் கட்டளைகளுக்கு ஒருவன் அடிபணிய வேண்டும். மனநோய்க்கான மருந்து
மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன மனசஷ்டானிர்த்ரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் அனைவரும் எனது நித்தியமான அம்சங்களாவர். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். இவ்வாறு கிருஷ்ணர் பகவத்கீதையில் 15.7 கூறுகிறார். நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவையில் நம்மை ஈடுபடுத்துவதனாலேயே மனம் தூய்மையடைந்து நமக்கு நண்பனாக உதவி செய்யும். சைதன்ய மகாபிரபு கூறுகிறார், ஏனேசி ஔஷதி மாயா நாஷி பார லாகி ஹரிநாம மகாமந்திர ல ஓ துமிமாகி. மாயையில் மூழ்கி ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும் ஒவ்வொரு உயிர்வாளியினையும் எழுப்புவதற்காக நான் மருந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகா மந்திரமே இந்த மருந்து. மனதில் உள்ள அனைத்து களங்கங்களிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தி மாயையின் பிடியிலிருந்து நம்மை காப்பாற்ற உதவுவது இந்த மகா மந்திரம் மட்டுமே. புகை படிந்த விளக்கு முறையாக எரியாது, ஒளியும் கிட்டாது. அதனை தூய்மைப்படுத்தி நெய்யும் திரியும் இட்டு ஒழுங்காக எரிக்கும் போது அங்கே தெளிவான ஒளி கிடைக்கும். அதுபோலவே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்து மாசடைந்த மனதை தூய்மைப்படுத்துவோம். மாயையின் பிடியிலிருந்து நம்மை காக்க மாதவனின் சேவையில் ஈடுபடுவோம். இதன் மூலம் எல்லா மனக்குழப்பங்களிலிருந்து விடுபட்டு தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிப்போமாக. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.